நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்துட்டு இப்போதைக்கு அவரோட பியூரிஸாங்கிற மூவி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காண்டி பல இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தான் தோர் லவ் அண்ட் தண்டரை பற்றி கேட்கும்போது, தோர் லவ் அண்ட் தண்டரில் நிறையா ஃப்ளாப்ஸ் இருந்துச்சு, அதில் எனக்கே கேரக்டராக கிடையாது, என் கேரக்டருக்கே நிறைய இடங்கள்ல ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை, நான் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி தான் அந்த ஒரு படம் அமைஞ்சிருக்கு, தோர் 5 அந்த மாதிரி அமையாது, அடுத்து ஒரு வேற ஒரு டைரக்டரை வச்சு நான் தோர் 5 கொஞ்சம் பெட்டராகவே கொடுப்பேன், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தோர் 5 நான் கண்டிப்பாக நல்லா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரே தோர் 4 அதாவது தோர் லவ் அண்ட் தண்டரை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே பாதி பேர் இந்த படம் ஓரளவுக்கு இதாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பாதி பேர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு அவர்கிட்ட வந்து வந்திருக்க இந்த விஷயத்தினால டைக்கா விட்டுட்டு அடுத்த படத்துக்கு டைரக்டாக வரப்போறது இல்லை அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது போக தோர் 5 கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இது மூலயமா தோர் 5 கண்டிப்பாக அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்துடும் நான் எதிர்பார்க்குறேன். இதை பற்றி உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.